எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஒரு புக் ஃபேர் ஸ்பெஷல். சென்னையில் புக் ஃபேர் ஜனவரி 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஜனவரி 10ஆம் தேதி, 2 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம புக் ஃபேர் பற்றி பேசுகிறது நமக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நமக்கு புத்தகங்கள் படிக்கிறது எப்படி ஒரு ஆர்வம் இருக்குமோ, அதே மாதிரி அதை பற்றி பேசுகிறதுக்கும் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. இந்த வருடத்தில் கவனிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சில புத்தகங்கள், சில லிஸ்ட்டு இருக்குது. இது ஒரு இனிஷியல் லிஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் இன்னும் நம்ம புக் ஃபேருக்கு போக போகிறோம், வாங்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த லிஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல நம்ம இந்த புத்தகத்தை எடுத்துக்கலாம். தேவநல்லூர் கதைகள், ஜா ராஜகோபால்னு எழுதுனது. ஸோ இது 0 டிகிரி பப்ளிஷர்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஜா ராஜகோபாலன் ஜாஜா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லிட்ரேச்சரில் புழங்குற நிறைய பேர்த்துக்கு ஜாஜா அப்படின்னு சொன்னாலே அவரை தெரியும். அன்பானவர், அழகானவர், அறிவானவர், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு புன்னகை நம்மகிட்ட வரும். அந்த புன்னகை ஆக்சுவலாக அந்த நாவல் படிக்கும் போதுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பள்ளிக்கால பீரியடை பற்றி எழுதப்பட்ட நாவல் அப்படிங்கிறதுனால அந்த புன்னகை ரொம்ப இயல்பாகவே இதில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான். அதே சமயம் அதோட தீவிரத்தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த நாவல் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சூனாக்கான ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுது. அந்த கேரக்டர் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது டக்குன்னு ஒரு ஷாக் நமக்கு கொடுக்குது. அதுதான் இந்த நாவலில் வர்ற முதல் ஒரு தீவிர உணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. இந்த நாவல் விமர்சனம் அப்புறம் பண்ணலாம். இதை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்கூல் லைஃப், அதாவது பள்ளி கால லைஃப் அப்படிங்கிறது முன்னாடி இந்த 70s 80ஸ்க்கும் இப்போவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ரீசெண்டாக இப்போ ஒரு பிளேயர் ஒன்று பார்த்தேன், ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். அதாவது அவர் ஒரு கிரிக்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறாரு. பேர் வைக்கும் போதே ரச்சின் வைக்கிறாங்க. அதாவது சச்சின், ராகுல் ரெண்டையும் சேர்த்து ரச்சின் வைக்கிறாங்க. அவர் கிரிக்கெட் ரைட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ப்ராப்ளி அவர் லைஃப்பில் நிறையா இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். பட் நமக்கு வெளில பார்க்கும்போது என்னோட ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கே, பிறந்த உடனே அவருக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு அதான் அவர் பண்ணுறாரா அப்படின்னு. ஆனால் இந்த 90s 70s 80ஸில் இருக்க ஸ்கூல் லைஃபுங்கிறது அது தன்னளவில் ஒரு தனி லைஃபாக இருக்கும். அந்த லைஃபுக்கு தனியாக ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், அந்த லைஃபுக்கு ஒரு தனியாக ஒரு காதல் இருக்கும், அந்த லைஃபுக்கு தனியாக ஒரு நட்பு, மோதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த நாவலில் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம உங்களோட ரீடிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்டாக எடுத்துக்கிறது சுனில் கிருஷ்ணனோட குருதிவலி அப்படிங்கிற நாவல். இது நமக்கு யாவரும் பதிப்பகமில் கிடைக்கும். ஸோ சுனில் கிருஷ்ணன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். இவர் நான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாகித்ய அகாடமியோட யுவ புரஸ்கார விருது வாங்கினவர். இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அதுக்கப்புறம் நிறைய ரீடிங் உள்ளவர், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எல்லாத்துலேயும் ஒரு ரீடிங் உள்ளவர். ஸோ இந்த நாவல் எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் தேவக்கோட்டையில் பிறந்து வளர்ந்த ஒரு பர்சன். ஸோ இதில் தேவக்கோட்டை, காரைக்குடி, திருமயம், இது மாதிரி குன்றக்குடி, இது மாதிரி ஊர்லாம் அப்படியே இயல்பாக அந்த நாவலில் போயிட்டுருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் தேவக்கோட்டையில் ஒரு கோட்டையம்மன் கோயில்னு ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலை பற்றி வருது. இன்னொன்று, அந்த ஊரில் இருக்கவங்களுக்கே இங்கே ஒரு ஆறு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு சின்ன ஆறு ஒன்று இருக்குங்க. மழை பெஞ்சிச்சின்னா அதில் நல்லா தண்ணி வரும். நாங்கள் போய் அங்கே போய் அதை ஒரு பெரிய வேடிக்கையாக பார்ப்போம். சின்ன வயசில் அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்ல, டக்குன்னு போக முடியாது வீட்டில் இருந்து. ஸோ மழை பெஞ்சிச்சின்னா அது ஒரு திருவிழா மாதிரி இங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் அந்த பாலத்தில் நின்று பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஊர்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நாவல் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது என்னோட தனிப்பட்டது. பட்டு இது இல்லாமல் டக்குன்னு இது இன்னொரு ட்விஸ்ட் எடுக்குது இந்த நாவல். இங்கேருந்து ஹிட்லரை போய் பார்க்குறாங்க, காந்தி, கோட்ஸே அந்த காலகட்டத்துக்கு போகிறாங்க. அது மாதிரி நமக்கு பின்னாடி இருந்த காலகட்டம், நமக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் பலதாக இது போயிட்டு வருது.
இந்த நாவல் வந்து அதுவே ஒரு இந்த ரீடிங் வந்து ஒரு ஃபன் ஆகுது. இதில் வந்து அந்த கால இயந்திரம் வர்ற எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதில் ஒரு டயலாக் நான் ரொம்ப ரசித்தேன். அதில் ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட கேட்கும், சரி காலயந்திரம் இருக்கே, உனக்கு வந்து இந்த காலயந்திரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இதை யூஸ் பண்ண உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும். அப்போ அதுக்கு அந்த கேரக்டர் பதில் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த காலயந்திரம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தான் மறதி இருக்கே அப்படின்னு சொல்லும். அது வந்து ஒரு நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு டயலாக் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட அந்த காந்திய புரிதல், வரலாற்று புரிதல் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இந்த நாவலையும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறேன். இதை பற்றி நம்ம தனியாக விமர்சனம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பண்ணலாம். விமர்சனமோ இல்லை அவரோட பேட்டியோ கூட நம்ம பின்னாடி ட்ரை பண்ணலாம். இது யாவரும்ல கிடைக்கும். அடுத்த புத்தகம் பாண்டியாட்டம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து யாவரும் பதிப்புல கிடைக்கும். இதுக்கும் முன்னாடி பார்த்ததுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், முன்னாடி பார்த்த 2 நாவல், இது வந்துட்டு ஒரு கட்டுரைகள். அதே சமயம் இது வந்து பல வெளிநாட்டு எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு முக்கியமான புத்தகம். இதை பற்றி ஒரு அறிமுக உரை வந்து நான் ஆல்ரெடி போன வாரம் ஒரு உரையாற்றினேன். அது வந்து ஸ்ருதி டிவியில் இருக்குது. அந்த லிங்கை நான் கொடுக்குறேன். இப்போ இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியாத பல வெளிநாட்டு எழுத்தாளர்களை வந்து அறிமுகப்படுத்துகிற புத்தகம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன இதில் மெயின் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அறிமுகம்ங்கிறது ஒன்று தனித்தனி கட்டுரையாக வந்து ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் அப்படி நோக்கத்தோடு இல்லாமல், இது வந்து அவரோட சிந்தனை போக்கிலே அவர் எழுதியிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு எழுத்தாளரை பற்றி இப்போ சீபால்ட்டை பற்றி எழுதுகிற ரெஃபரன்ஸில் ஜெயமோகனை பற்றி வருது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றி பேசும்போதும் வேறு அதுக்கு ரிலேட்டடான ரீடிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இலக்கிய வாசகர் நம்ம நார்மலாக ஒரு உரையாடல் பண்ணோன்னா அது மாதிரி தான் நடக்கும். நம்ம ஒருத்தரை பற்றி பேசுவோம், அதுக்கு ரிலேட்டடாக ஒரு படைப்பு வரும், அதை பற்றி பேசுவோம். அது மாதிரி வந்து இது அந்த இன்டர்லிங்க்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்கள் சில பேரும், தெரியாத எழுத்தாளர்கள் பல பேரும் இதில் இருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து பேஜ் டர்னர் கிடையாது, டக்குன்னு படிச்சுட்டு போக முடியாது. அதே சமயம் கஷ்டமாகவும் இருக்காது. என்னென்னா நம்ம அந்த இன்டர்லிங்க் இருக்கிறதுனால அதை யோசிச்சு படிப்போம். சம்டைம்ஸ் அந்த அதில் ரெஃபர் பண்ண புத்தகங்களை நம்ம தேடி திரும்ப படிக்கணும். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த உரையும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கலாம். இந்த உரையை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொன்றையும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த உரையில் வந்து அந்த தற்செயல்கள் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தற்செயலுங்கிறது எங்கேருந்து, நான் அதில் அந்த உரையில் உதாரணம் சொன்னேன். என்ன அப்படின்னா, பில்கேட்ஸுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. அதாவது அவர் 1960s அவர் படிக்கும் போது அவர் படித்த லேக் சைடு அப்படின்னு ஸ்கூலில் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட அட்வான்டேஜ் கொடுத்துச்சு. அதுதான் பிற்காலத்தில் அவருக்கு, அதுவும் அவர் பிற்காலத்தில் பெருசாக வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த புக்கில் மேக்கம் காட்வெல் வந்து அவுட்லையர்ஸில் சொல்லியிருப்பார். ஸோ ஆனால் அது மட்டும் நமக்கு கிடையாது. அதாவது நமக்கு நம்மளுடைய சூழ்நிலை வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம அந்த சூழ்நிலையை வந்து வலிஞ்சு உருவாக்கிக்கணும், தேடி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் அந்த உரையிலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சூழலை நம்ம உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளை பற்றி பேசுகிற, நமக்கு இன்ட்ரெஸ்டான, நம்ம எதில் நோக்கம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, ஆல்ரெடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையே அந்த டாபிக்ஸை வந்து நம்ம அதிகமாக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வகையில் பார்த்தா புக் ஃபேர் அது மாதிரி விஷயந்தான். நம்ம புக்கை வந்து நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். இல்லை வந்துட்டு இப்போ வந்து எல்லா தமிழ் பப்ளிஷர்ஸுமே வந்து ஆன்லைன் டெலிவரி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ஒரு புக் ஃபேருக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த உரையாடலுக்கு தான். அதாவது அங்கே ஒரு தற்செயல் நடக்கும். நம்ம அங்கே போவோம், அங்கே திடீர்னு ஒரு நண்பரை பார்ப்போம், ஒரு புக்கு வாங்கிட்டு இருப்பார், அந்த இடத்துல பற்றி ஒன்று பேசுவோம். அங்கே நம்ம ரைட்டரை பார்ப்போம். அது மாதிரி வந்து ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எது பிடிக்குமோ, இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஜிம் ரிலேட்டட் அந்த ஏரியாவுக்குள்ளேயே புழஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து நமக்கு ஒன்று கிடைக்கும். அது மாதிரி நமக்கு வந்து புக் ஃபேருங்கிறது வந்து இது மாதிரி கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ அங்கே கிடைக்கிற நமக்கு சர்ப்ரைசஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த வருஷமும் நம்ம புக் ஃபேர் வந்து அந்த கொண்டாட்டத்தோடு ஆரம்பிப்போம். ஸோ நாளைக்கு போகலான் இருக்கேன். போயிட்டு அங்கே திரும்ப வாங்குகிற புத்தகங்களை பற்றியும் பேசலாம்.
இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது நம்ம வாங்கி வச்சதுலேயே. அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம்.